நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிற கோவத்தை எப்பதான் வெளியே கொண்டு வருது, இதுதான் கரெக்டான நேரம்ன்ற மாதிரி சபரி தன்னுடைய கோவத்தை எடுத்துட்டு வந்து கியூசி மேடம்க்கு எதிராக செயல்பட்டிருக்கார். அப்படி என்னெல்லாம் நடக்குதுன்றத செகண்ட் ப்ரோமோல பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வாட்ச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து லைக்க போடுங்க. நானும் எல்லா வீடியோலும் கேட்குறீங்க, லைக்க போட்டு வீடியோ பாருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா, சபரி அவருடைய பாட்டில் நேத்தே வந்து பார்வதி சபரி மேலே காண்டில் தான் இருந்தாங்க. சபரி தான் அப்ரூவ் பண்ண மாட்டேன், அப்ரூவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் சபரி திரும்ப பாட்டில்லாம் எடுத்துகிட்டு வந்து அது ஒரு அப்ரூவல் நடந்துச்சு. சபரியை பார்வதிக்கு பிடிக்காது அப்படின்றது ரெண்டு பேருக்குமே ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கு அந்த இடத்துல. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க, பாட்டில் சப்ளர் கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கேள்வி தானே கேட்கணும்னு நினைக்கிறீங்க, கேளுங்க கேளுங்கன்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. உடனே கனி கேளுங்க கேளுங்கன்ற மாதிரி கனியும் கேட்க சொல்றாங்க. ஓகே, ஒர்க்கர்ஸ் ஓனர் அப்படின்றத சொல்லிட்டு என்கிட்ட என் பாட்டில கீழே தூக்கி போட்டாங்க பார்வதி அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த பாட்டில கீழே தூக்கி போட்டா டேமேஜ் ஆகுமா ஆவாதா அப்படின்றத ரெண்டு ரீதியில பார்த்துலாம். ப்ரோமோல பாத்தீங்கன்னா அந்த காலி பாட்டில நம்ம காட்டுறாங்க பார்வதி போடுற மாதிரி. ஆக்சுவலா காலி பாட்டில கீழே போட்டீங்கன்னா கிராக்லாம் உழாது. காலி பாட்டில்ன்றது வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அது கீழே போகும்போது எந்த விதமான டேமேஜும் இருக்காது, தாக்கமும் இருக்காது. பட் அதே பாட்டில ஃபில் பண்ணிட்டு அதை நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பாட்டிலுக்கு டேமேஜ் விழும், கிராக் விழும், எல்லாமே விழும். ஸோ காலி பாட்டிலா டேமேஜ் ஆயிருக்காது, முழு பாட்டிலா போட்டிருக்கிறதுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு கன்சிடரேஷன் வச்சுக்கலாம். இவர் என்ன சொல்றாரு, என் பாட்டில கீழே போட்டாங்க, விஷுவல் படி பார்க்கும்போது அது காலி பாட்டில், எடிட்டர் என்ன வேலை வேணாலும் பார்த்துருப்பான்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ குவாலிட்டி செக் பண்ணும் போது நல்லா வர பாட்டில், ஐ மீன் என்ன, நல்லா உடையாத பாட்டில் கீழே தூக்கி போடும்போது உடையுமா உடையாதா? சபரியோட பாயிண்ட் கரெக்ட். நான் எடுத்துட்டு வர பாட்டில் உங்ககிட்ட காட்டுறேன்பா, அப்போ நீட் அண்ட் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை, கரெக்டா இருக்கு. ஆனா அந்த பாட்டில கீழே தூக்கி கியூசி போடும்போது உடையுமா உடையாதான்னா, அது சம்டைம்ஸ் உடையும், சம்டைம்ஸ் உடையாது. பட் அதுல கீரல் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அப்படி வேணா சொல்லலாம், கீரல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டேமேஜ் படாம இருக்காது, அது டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உடனே பார்வதி பின்னாடி இருந்து என்ன சொல்றாங்க, அது தெளிவா தான் இருக்கு, கீழே போட்டதுக்கு அப்புறம் தெளிவா தான் இருக்கு, எந்த விதமான டேமேஜும் இல்லை அப்படின்றது பார்வதி சொல்றாங்க. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தெளிவா தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஓகே, அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி குவாலிட்டி செக் தான் தப்புன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, பார்வதி என் மேலதான் தப்புன்னு சொல்றாங்க, என் மேலதான் இது இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அவருன்ற மாதிரி பிரவீன் ராஜ் கிட்ட ஆர்குமெண்ட் பண்றாங்க. உடனே பார்வதி இவன் என்ன சொல்றான், சபரி இவ்வளவு கிராக்கே கிடையாது, எந்தல நான் எடுத்துட்டு வரும்போது இவ்வளவு கிராக்கே கிடையாது, அப்ப நீங்க கீழே போட்டதெல்லாம் கிராக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. கண்டிப்பா பார்க்கணும், ஏன்னா சபரி எடுத்துட்டு வரும்போது அங்க எடுத்துட்டு வந்து அவர் சப்மிட் பண்றாருன்னா அதுக்கப்புறம் யாருக்கிட்ட இருக்குது அந்த பாட்டில, கியூசி கிட்ட தான் இருக்கு. அப்ப அந்த கியூசில ஏதோ ஒன்று நடந்திருக்குன்றதான அர்த்தம். அவர் பார்க்கும்போது கரெக்டா இருந்து இங்க நடந்திருந்தா அது நடந்திருக்குன்னு தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்துல. இன்னொரு பக்கம் திவாகர் சபரிக்கு சப்போர்ட் அப்படியே சைலண்டா மெயின்டைன் பண்ணிருக்காரு, இதுல எதுவுமே போயிடக்கூடாதுன்ட்டு. பார்வதி என்ன சொல்றாங்க, திவாகர் கிட்ட கண்டிப்பா கிராக் இருந்தா அது ரிஜெக்ட் தான் சார் பண்ணணும். ஒரு பக்கம் திவாகர் செலக்ட் பண்ண சொல்றாரு போல. ஸோ நம்ம பையன் சபரி ஆயிடுச்சு, செலக்ட் பண்ணி விடுவோன்ற மாதிரி இவர் சொல்றாரு போல. பார்வதி அதெல்லாம் முடியாது சார், ரிஜெக்ட் தான் பண்ணி ஆகணும், ரிஜெக்ட்ல தான் இருக்கணும்ன்றது. பார்வதி அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்க, எஃப்ஜிஏக்கும் சபரிக்கும் அப்ரூவே கொடுக்க மாட்டாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவங்க நேத்து டார்கெட் இதுதான். அதே மாதிரி கானா வினோத் திவாகர் கொடுக்க மாட்டார், இது இப்படிதான். உடனே சபரி என்ன கேட்கிறாரு, நீங்க பழைய கிராக் இருந்த பாட்டில்லாம் எக்ஸாம்பிள் கொண்டு வராதீங்க மேடம், அந்த கிராக் இருந்த பாட்டில் எக்ஸாம்பிள் கொண்டு வராதீங்க மேடம்ன்றத சொல்றாரு. அது அப்படிலாம் கொண்டு வராம இருக்க முடியாது சபரி அவர்களே. கிராக் இருந்தா அந்த கிராக்கோட எக்ஸாம்பிளை கொண்டு வரதான் செய்வாங்க. ஐ மீன் அது வந்து இவங்க போட்டு பண்ணாங்களா, நீங்க எடுத்துன்னு வர கிராக் இருக்குதா, அது ரெண்டாவது கேஸ்ல போயிடும். பட் அந்த ஒரு கன்சிடரேஷன் வரும்போது எல்லாருக்கும் ஒரு கன்சிடரேஷன்ல தான் பண்ணணும். ஆனா இங்க வந்து எப்படி ஆளுக்கு ஃபேவரட்டிசம்ல தான் போகுது. ஆனா ஒரு பாட்டில கிராக் இருக்கு, இன்னொரு பாட்டில இதுல அதே கிராக். ஸோ ஒரு பாட்டில செலக்ட் பண்றாங்க, அது ஒரு கிராக் இருக்குன்னா அதே மாதிரி கிராக் இருந்ததுல அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பாங்க. அதை விட அதிகமான கிராக்ஸ் இருக்குன்னு போது அதுல கொஞ்சம் நெக்லிஷன் கொடுக்கலாம், ஆனா இதுல கொடுக்க மாட்டாங்க. ஸோ வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த எக்ஸாம்பிள் கொண்டு வரதான் செய்வாங்க, கொண்டு வராமலாம் இருக்க மாட்டாங்க. நீங்களே எப்படி சொல்லுவீங்க, அந்த பாட்டில செலக்ட் பண்ணிருக்கீங்க, இந்த செலக்ட் பண்ணலன்ற எக்ஸாம்பிள் தான் நீங்களே காட்டி சொல்றீங்க. அந்த பாட்டில பாருங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க, இதை செலக்ட் பண்ணலன்ற எக்ஸாம்பிள் நீங்களே காட்டும் போது அவங்க அந்த எக்ஸாம்பிளை காட்டுறது தப்பு கிடையாது. ஆனா என்ன, அதை அவங்க இன்டென்ஷனா பண்ணாங்களா இல்லையா அங்க அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுல பார்வதி கண்டிப்பா பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த எக்ஸாம்பிள் கொண்டு வர்றது சபரி சைட்ல இருக்கிற இன்வாலிட் பாயிண்ட். மற்றபடி உடையுமா உடையாதா, அதுக்கப்புறம் அவர் கேட்ட பாயிண்ட்லாம் லாஜிக்கலி கரெக்டா தான் இருக்கு. ஓகே, உடனே பிரவீன் என்ன சொல்றாரு, என் பாட்டில்ல கிராக் இருந்தா கூட எடுத்துருங்கன்ட்டு. ஆக்சுவலி பிரவீன் பாட்டில்ல கிராக் இருந்தா எடுத்துருங்கன்ற மாதிரி சொல்றாரு. பிரவீன் கொடுத்த பாட்டிலையும் கிராக் இருந்திருக்கு போல.
அதனால அந்த 2 பாட்டில் எடுங்க சார்ன்ற மாதிரி பார்வதி நடுவுல பேசுறதும் நமக்கு கேட்குது. ஸோ அந்த 2 பாட்டில் எடுத்துருங்கன்ற மாதிரி பிரவீன் கொடுத்த பாட்டிலும் கிராக் ஆயிடு. இதுல என்னன்னா ஆக்சுவலி நைட்டு பிளான் பண்ணாங்க. ரம்யாவோட வாட்டர் சப்ளையர் யாரு, அது யாருன்னா பிரவீன்ராஜ் ரம்யா கொடுத்துருக்காரு. ரம்யா அதை 5 பேர் அக்ரி பண்ணிடலாம், ரம்யா அதை அக்ரி பண்ணாதான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பார்வதிக்கு போகுன்றதுக்காக பிரவீன்ராஜோட பாட்டில் அக்ரி பண்ணியிருக்காங்க போல. ஸோ அதை மையப்படுத்தி தான் இங்கே சபரி கேட்கிறாருன்னா அப்போ அந்த எக்ஸாம்பிள் கரெக்ட். ஸோ பிரவீன்ராஜ் அக்ரி பண்ணீங்கன்னா சபரி தான் அக்ரி பண்ணுன்றது தான் வேலிடான பாயிண்ட் வைக்கிறாங்க. அங்க ஒரு பார்ஷியாலிட்டி நடக்கும், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பார்வதிக்கு போகணுன்றதுல கரெக்டா உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்றத மட்டும் தெளிவா பார்க்க முடிஞ்சு. இதுல வாட்டர்ல எதனாவது பிரச்சனைனா நீங்க போயிட்டு அந்த வாட்டர் சப்ளையர் கிட்ட கேளுங்க, வாட்டர் பாட்டில் சப்ளையர் கிட்ட கேளுங்க, எங்க கிட்ட கேட்காதீங்கன்ற மாதிரி பார்வதி சொல்றதையும் கேட்க முடியுது. அது பிரச்சனை உங்களுக்கும் அவங்களுக்கும், எனக்கும் இது இல்லைன்ற மாதிரி. உடனே சபரி பாட்டில கீழே போட்டுக்கிட்டே இருப்பீங்க, கியூசியை பார்த்து உட்காந்துக்கிட்டே இருக்கணுமா கியூசி மேடம், நீங்க கீழே போட்டிருப்பீங்க பார்த்துட்டு உட்காந்துட்டே இருக்கணுமா கியூசி மேடம்ன்ற மாதிரி பொங்கி எழுறாரு ஒரு பக்கம். கியூசி மேடம்ன்ற மாதிரி பொங்குறாரு சபரி. இத்தனை நாள் எங்க இருந்த சபரி, இந்த சபரியே நாங்க பார்த்துருக்கலாம் போல. இத்தனை நாள் நீ ஒரு நிமிஷம்ன்றதுக்கு இப்ப பண்றல, இதை நாளே பண்ணிருந்தேன்னா உனக்கான கூட்டத்தை சேர்த்திருக்கலாம் பெரும் லெவல்ல. அதை விட்டுட்டு இப்ப லேட்டா தான் பிக்கப் ஆயிருக்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி பிக்கப் ஆனா கூட ஓகே, இல்ல நான் அப்படியே தான் இருப்பேன் ஒரு நிமிஷம் கேட்டகரியிலே போனீங்கன்னா அது நல்லா இருக்காது பாத்துங்க அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பை கைஸ்.